அசுரன் 2 தான் செம்ம மாசு செம்மையாக தேர்ச்சி விட்டுறாங்க. ஐயோ செம்மையாக அசுரன் தான், மொத்தமாக அசுரன் தான். ஆனால் அசுரனை ஃபுல்லாக எடுத்தது வந்துட்டு தனுஷ் தான். படம் தானே இது இன்டர்வல் சீன்லாம் மிரட்டிட்டாங்க. பங்கமாக இருக்குது, தாராளமாக வந்து பார்க்கலாம். இன்டர்வல் சீன் தான் மிரட்டிக்கிறாங்க, பங்கமாக இருக்குது. இன்னும் நல்லா தான் இருக்குது, ஃபேமிலி ஸ்டோர் மாதிரி தான் இருக்குது, நல்லா இருக்கு சார். படத்தில் ஹீரோ என்ட்ரன்ஸ் ஆகுது தான் ரொம்ப நல்லா இருக்கு சார். தனுஷ் என்ட்ரன்ஸ் ஆகுது ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம் சார், ரொம்ப நல்லா சார், ரொம்ப வேணும் சார் அந்த மாதிரி தங்கச்சி. நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு சார். நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு தமிழ் படம் நல்லா இருக்குண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டாக இதாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கெல்லாம் ரொம்ப நல்லா கொண்டு போயிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் அந்த ஹாஸ்பிட்டல் சீன் ஒன்று இருக்கும், நல்லா கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. கதையாக கொஞ்சம் நல்லா லாஸ்ட்டில் கொஞ்சம் எண்ட் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருக்குண்ணா. மியூசிக்கு வயலன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. குழந்தைங்க வர வேணாம், மற்றவங்க எல்லோரும் வந்து பார்க்கலாம் ஜாலியாக. மெயினாக கேர்ள்ஸ் வந்து ஹீரோவோட தங்கச்சி மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஆசைப்படுறோம். வேணும், கண்டிப்பாக வேணும். அந்தளவுக்கு ஒரு இல்லை ஆக்சுவலாக இல்லை சார், ஆக்சுவலாக அந்தளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்கணும்னு அந்தளவுக்கு தைரியம் இருக்கணும்னு ஆசைப்படுறோம் சார், அவ்வளோதான். அதர் தென் தட் மூவி ஃபர்ஸ்ட் கிளாஸ். அசுரன் வேணும், கண்டிப்பாக வேணும். ஈகராக செகண்ட் பார்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணது. செகண்ட் பார்ட் இல்லை தனுஷ் செகண்ட் மூவி, தனுஷ் சாரோட செகண்ட் மூவி. அவர் இனிமேல் ஆக்டிங் விட்டு டைரக்ஷன் பண்ணலான்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருக்குது ஸ்டோரிலாம். ஐயோ பயங்கரமாக இருக்குங்க. 3 பேரும் இன்டர்வல் ஃப்ரேம் முன்னாடி வரும்போது சூப்பர் ஃப்ரேம்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஆகணும்னு ஆசைப்பட்ட மாதிரி செத்துட்டாரு, அதுதான் வேணும். இல்லை அந்த மாதிரி பிரதர் தேவையில்லை, அவ்வளோதான். இதுமே இல்லை இல்லை அது இருந்தால் தான் கொஞ்சம் சொதப்பலாக இருந்திருக்கும். இது ப்ராப்பராக இருந்துச்சு, தனுஷ் ஜோடி இல்லாமல் இருந்தது. கண்டிப்பாக இல்லை லவ் வேணாம், இல்லை அது ப்ராப்பராக இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்கு, சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காரு தனுஷ் சார். நல்ல படம் போதும், நல்ல படம் இல்லை. ஏற்கனவே எவ்வளோ நடித்தது தான், ஆனால் நல்ல படம், சரியாக டைரக்ட் பண்ணியிருக்காரு. 100க்கு 100 மார்க் கொடுக்கலாம் தனுஷ் அண்ணாக்கு மட்டும். செம்ம படம். படத்தில் தங்கச்சியோட இல்லை நல்லா இருந்தது, தங்கச்சியோட சென்டிமெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நானும் ஒரு தங்கச்சி தானா, எங்கள் அக்காவுக்கு ஒரு தங்கச்சி. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஆமாண்ணா, கண்டிப்பாக இல்லை. நான் ஒரு பெத்த வயிற்றுல இருந்து அம்மா அப்பா பார்க்காத ஸ்தானத்தில் இருந்து தனுஷ் சார் இருந்து அவங்க 2 பற்றி பார்த்துருக்காங்க. இருந்தாலும் அவங்க 2 பேருமே லாஸ்ட்டில் பகையாலே வரனால இந்த காலத்தில் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஆனால் ரொம்ப கஷ்டம், இருக்கிறது கஷ்டம். ஓகே, சில டைம் அவள் நடந்த அநியாயத்துக்கு அவள் கொலை பண்ணுறா இல்லைங்களா, கரெக்ட் தானே? அந்த இன்டர்வெலுக்கு முன்னாடி அவங்க 3 பேரும் வந்தாங்கல்ல, கொலை பண்ண அந்த சீன் செம்மையாக இருந்துச்சு. இருக்குதான், இல்லை பாசன் வரப்ப நம்மளுக்குன்னு ஒரு அநியாயம் நடக்கிறப்ப அதை தட்டி கேட்குறதுங்கிறது அவங்களோட வில்லிங் தானே இல்லைங்களா? இப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்து அதை தட்டி கேட்காம இல்லை அடுத்தவங்க பார்த்துப்பாங்கன்னு போகிறத விட அவங்கவுங்க இதுவை அவங்கவுங்க பார்க்குறது கரெக்ட் தானே. எனக்கு வந்து லாஸ்ட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணல கிளைமேக்ஸ் ஆக்சுவலான சீன் ஃபைட்டு தான் எல்லா சீனும் பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்கல, நல்லா இருக்கு சார், சூப்பராக இருக்கு படம். எல்லா ஃப்ரெண்ட்ஸு வந்து அவங்க கூட பிறந்தவங்கள இப்போ வேறு கேங்ஸ்டர் கிட்ட சேர்ந்துட்டு அவங்கள ஏமாத்துறானுங்க. நல்ல புது ஸ்டோரி தான், நல்லா இருக்குது. அவங்க தன்னச்சு, ஆனால் பொண்ணு கேரக்டர் சூப்பர் கேரக்டர் சார். செம்ம படம், நல்லா இருக்குது. அவர் ஸ்டோரி தானே, ஸ்டோரி நல்லா பண்ணியிருக்காரு, ஆக்டிங்லாம் நல்லா இருக்குது. இல்லை படம் நல்லா இருக்குது, ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குது. படம் எந்த அப்படியே எல்லா சாங்கும் செம்மையாக இருக்குது. ஏஆர் ரஹ்மான் சார் செம்மையாக பிஜிஎம் போட்டிருக்காரு. பக்காண்ணா, செம்ம சொல்கிறேன். ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்குண்ணா, உண்மையிலே எந்த ஒரு லேகெல்லாம் இல்லை, நல்லா போயிட்டுருக்கு. படம்லாம் நல்லா இருக்குண்ணா. ஃபைட்டிங் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபைட்டிங் வந்து இது யூஸ்ஃபுல்லாக அவங்க சிஸ்டரு பிரதருக்காக பர்த்துக்காகவே அந்த சீனுக்காகவே. தங்கச்சி அம்மா அது செம்ம, அது எப்படி சொல்கிறது, அது அவங்க அண்ணன் எப்படி கூட இருந்து பிறந்த அண்ணன் எப்படியோ அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு தங்கச்சி இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது ஆல்ரெடி. எல்லா படமே நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை புரியலங்கண்ணா, இந்த ஃபீல்லாம் இல்லை, இது நல்லா இருக்குது படம். அந்த பேட் தாட்ஸ்லாம் எதுவும் கிடையாது, டீசெண்டாக போகுது படம். ஏஆர் ரஹ்மான் அவ்வளோதான். மியூசிக் சூப்பராக இருக்குது, லிரிக்ஸ் நல்லா இருக்குது. இந்த லாஸ்ட் சாங்கு கூஸ் பம்மாக இருக்குது, கூஸ் பம்மாக இருக்குது, நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம், எல்லோரும் அந்த ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் தான் இருந்தால் ஸோ ரியல் அந்த மாதிரி நடந்ததில்லை. ஸோ படத்துக்காக அதை எடுத்துக்கலாம், அவ்வளோதான். கண்டிப்பாக நல்லா இருந்திருக்காது. ஸோ இந்த ஸ்டோரிக்கு நல்லா இருந்திருக்காது, கதாநாயகி இந்த ஸ்டோரிக்கு நல்லா இருந்திருக்காது. ஸோ அது வந்து ஃபேமிலி ஓரியன்ட் படம். ஸோ அது வந்து பசங்க இருக்காங்க, அதனால் அவன் லைஃப் அது வேறு ஜானர், ஸோ இது வேறு ஜானர். ஸோ அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இது அது வந்துட்டு
ஸோ அவர் தப்பு ஃபேமிலி இருந்து ப்ராப்ளம் ஆனதுனால தான் நெக்ஸ்ட் இது பண்ணார். ஸோ இது ஸ்டார்டிங்லேருந்தே அவர் தானே மெயின் இது தனுஷ் தான் மெயின் ஃபேமிலி இது தலைவர் அவர் தான். ஸோ அவருக்கே ஒரு ப்ராப்ளம்னும் போது இதாக இருக்கும். சான்ஸே இல்லை. வட சென்னை வேறு இது வேறு. ஸோ புதுப்பேட்டை இதுன்னு கம்பேர் பண்ணிக்கலாம், அப்படி சொல்லிக்கலாம். நல்லா இருந்துச்சு. ஸோ அவரும் ஓகே நல்லா தான் நடிச்சிருந்தார். ஸோ ஆனால் புதுப்பேட்டை கம்பேர் பண்ணும்போது அது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ இதில் ஸ்லாங் வேறு, புதுப்பேட்டை ஸ்லாங் வேறு, வட சென்னை வேறு டிஃப்ரெண்ட்டு தான். இது ஒரு காமனான வட சென்னைன்னு படுத்துக்கலாம். ஸோ வட சென்னை அது வேறு மாதிரி இது. ஸோ புதுப்பேட்டை அது வேறு இதுதான். அவர் தான் படமே கடைசியில் செகண்ட் ஹாஃபில் நல்லா நடிக்கிறாரு. ஸோ அவர் கேரக்டர் ஏற்ற மாதிரி நடிக்கிறாரு. ஸோ செகண்ட் ஹாஃபில் அவர் இல்லைன்னா படம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவர் தான் படம். ஸோ எல்லா மூவிலையும் அவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாரு. அதான் அவர். ஸோ ஏதாவது மாற்றி எதாவது பண்ணால் கூட இது பண்ண மாதிரி எல்லா படத்துலையும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது தான் நம்ம பார்க்கவே தோணுது அவருக்கு. ஓகே படம் பார்க்கலாம். ஸோ அது சொல்ல வார்த்தை இல்லை, சொல்ல தேவையில்லை. ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே இது.